Hello friends, வாங்க ஹைதராபாத் பன்னீர் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். வெல்கம் டு சாண்டி ஸ்டைல். ஸோ ஃபர்ஸ்ட்டு 200 கிராம் ஆஃப் பன்னீர் வாங்கியிருந்தோம். அதை ஸ்லைஸாக க்யூபாக ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம். அதை வெட்டும் போது இருக்கிற ஜாலி வந்து செம்மையாக இருக்குது. ஸோ எப்பயும் போல் அது க்யூபாக நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்கலாம். ஸோ வெட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த பன்னீரை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பேன் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் நாங்கள் கடாயிலே லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டு பண்ணுங்கள், இல்லைனா அது அடி பிடிச்சிக்கும். லைட்டாக வந்து தீஞ்சு போன மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்துடும். ஸோ லைட்டாக க்ரீனிஷாக வரும்போது அதை எடுத்துருக்கோங்க. அதே கடாயில் மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பெருசாக வெட்டியிருந்தாலே பரவாயில்ல, ஒரு வெங்காயம் ஃபுல்லாக வெட்டி போட்டுருங்க. ஸோ நம்ம எதாவது அரைக்கி தான் போகிறோம். ஸோ எந்த சைஸில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 சில்லி எடுத்து அதை அப்படியே போடுங்க. நாங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி வெட்டி போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு அது நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு 15 to 10 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா அதே பவுல் அளவுக்கு ஒரு தக்காளியை உங்கள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வெட்டி அதை போட்டுக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்க்குறோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். கொத்தமல்லி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, அதோட ஃப்ளேவர் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறத நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா பட்டை, கிராம்பு எடுத்துக்கலாம், வெறும் ஸ்மெல்க்காக மட்டும் அதை ஆட் பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் மிளகா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் காரம் நிறைய சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியே ஓகே. நிறைய காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகா சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச கப்புலேயே தண்ணி ஊற்றி மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எதுக்காகனா டைஜஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் தயிர் ஆட் பண்ணலாம். தயிர் ஆட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். அவ்வளோதான். 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா அதை பாயில் பண்ண விட்டதுக்கப்புறமா பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் கிரேவியோட அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் வந்து நம்மளுக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணுதுன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ரிச்சாக இருக்கிறதுனால பன்னீரை நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம போன்ஸ், மசில்ஸ்லாம் கெயின் பண்ணணும் அப்படின்னா ப்ரோட்டீன் கண்டென்ட்டில் பன்னீர் வந்து ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், பட் கரெக்டான டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பன்னீர் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கேர்டும் வந்து உங்களுக்கு இம்யூனிட்டியில் ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். நம்மளோட 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.